சவுத் கொரியாவில் லேட் நைட் ஸ்கூலில் குழந்தைங்க ஸ்டே பண்ணி படிக்கிறது ஒரு காமனான விஷயம். அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரி ஜன்னலை வெள்ளையா ஒல்லியா ஒரு உருவம் நாக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். சவுத் கொரியாவில் இளம் குழந்தைகள் ஸ்கூலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. அண்ட் இதனால பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க நல்ல கிரேட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்களாம். நிறைய சமயத்தில் குழந்தைங்க ப்ரைவேட் டீச்சர்ஸை ஹையர் பண்ணி படிப்பாங்களாம். அண்ட் இன்னும் சில பேர் நைட்டு திருப்பி ஸ்கூலுக்கே போய் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணுவாங்களாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிச்சுட்டு காலையில் கிளாஸில் வந்து தூங்குறதுனால சவுத் கொரியாவில் இது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. அண்ட் இதனால ரீசெண்ட் டைம்ஸில் நைட்டு குழந்தைங்க 10 மணிக்கு மேலே படிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஒரு நாள் சன்ஹி அப்படின்ற கொரியன் பொண்ணும் அவரோட ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் லைப்ரரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால லைப்ரரியில் மட்டும்தான் லைட் எரிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்கூலோட மித்த இடம்லாம் ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சன்ஹிக்கு பாத்ரூம் வந்ததுனால அவள் படிக்கிறதுலேருந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலான்னு டிசைட் பண்ணுறா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு லைப்ரரியை விட்டு வெளியில் போய் ஒரு இருட்டான ஹால்வே வழியாக பாத்ரூமை ரீச் பண்ணுறா. சில நிமிஷம் கழிச்சு லைப்ரரியில் இருந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு டிம்மான டாபிக் சவுண்ட் கேட்குது. அந்த சத்தம் ஜன்னல் பக்கத்துலேருந்து வர மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. எல்லாரும் அந்த ஜன்னலை நோக்கி பார்க்குறாங்க. அப்போது ஜன்னலுக்கு வெளியில் வெள்ளையா ஒல்லியா ஒரு லேடி நின்றுட்டு இருந்தது தெரியுது. அந்த லேடி அவள் கண்ணை இருக்க மூடினபடி அவள் முகத்தை ஜன்னலோட அழுத்திட்டு நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட வளைஞ்ச விரலால் ஜன்னலை டேப் பண்ணிட்டு இருந்தா. உள்ள இருந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த லேடி யாரு அண்ட் இந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு நொடி கழிச்சு அந்த லேடி கண்ணை திறக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயந்து போறாங்க. ஏன்னா அந்த லேடிக்கு கண்ணே இல்லை. கண் இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஆழமா இருட்டா 2 ஓட்டை தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த லேடி கையை தூக்கி கண்ணாடி அடிக்கிறா. அண்ட் கண்ணாடி நொறுங்கி திடீர்னு எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. ஸ்கூலோட பாத்ரூம்ல சன்ஹி கை கழுவிக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூமும் இருட்டில் மூழ்கிடுது. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. லைப்ரரியிலேருந்து கேட்கப்பட்ட எந்த கத்தல் சத்தமும் இவளுக்கு கேட்கவே இல்லை. சில ரூம் தள்ளி இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோரமான முறையில் இறந்து போறதை பற்றியும் இவளுக்கு எதுவும் தெரியாமல் இருந்திருக்கு. ஹால்வேல கேட்ட அந்த பயங்கரமான கதறல் சத்தம் பாத்ரூமுக்கு கேட்காததுனால இதை பற்றி எதுவுமே தெரியாமல் சன்ஹி இருட்டிலேயே ஜாலியாக அவரோட கைகளை கழுவிக்கிட்டு இருக்கா. எப்படி திடீர்னு அழுகுற சத்தமும் அலறல் சத்தமும் கேட்டுச்சோ அதே மாதிரி திடீர்னு சத்தம் நின்று ஸ்கூலே பழையபடி மரண அமைதியாயிடுது. சன்ஹி பாத்ரூமோட கதவை திறந்து ஹால்வே வழியாக லைப்ரரிக்குள்ளே போகும்போது அப்படியே உறைஞ்சு போய் நின்றுறா. லைப்ரரியில் இருந்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இறந்து போய் அங்கேயும் இங்கேயும் கிடக்கிறத பார்க்குறா. சில ஸ்டூடெண்ட்ஸோட டெட் பாடி கீழே கிடந்துச்சு. அண்ட் மித்தவங்களோட டெட் பாடிஸ் டெஸ்க் மேலேயும் கேபினெட்ஸ் மேலேயும் கிடந்துச்சு. சன்ஹி பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறா. அவரோட மைண்டில் என்ன நடந்திருக்கோ அப்படின்ற விஷயத்த யோசிக்க ட்ரை பண்ணுறா. அண்ட் அப்போது ஹால்வேல இருந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் எக்கோ ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது. சன்ஹி ஒரு கிளவரான பொண்ணு. அவள் டக்குன்னு யோசிச்சு அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட டெட் பாடிஸ் பக்கத்துலேயே படுத்துடுறா. இவ உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது லைப்ரரிக்குள்ள ஏதோ அமைதியாக வரதை நோட் பண்ணுறா. இவரோட கண்ணை இருக்க மூடிட்டு இறந்து போன மாதிரி நடிக்கிறா. ரூமை சுற்றி ஏதோ நவுற சத்தத்தை இவ படுத்தபடி கேட்குறா. இவ ரொம்ப பயந்து போய் படுத்தபடியே கொஞ்சம் கூட சத்தம் போடாமல் இருக்க ட்ரை பண்ணுறா. அப்போ அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. 1 2 1 2 1 2. இதை கேட்டு ரொம்ப கியூரியஸ் ஆனதுனால ரொம்ப எச்சரிக்கையோட அவள் கண்ணை லைட்டாக திறந்து பார்க்குறா. அப்போது ரூமுக்கு நடுவில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பேய் மாதிரி ஒரு லேடி நிற்கிறத பார்க்குறா. சன்ஹிக்கு இந்த பேயை பார்த்த உடனே கத்துறன் போல இருந்தாலும் அவள் கண்ணை இருக்க மூடிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு கத்தாமல் இருக்கா. அந்த பேய் இந்த ரூமில் ஒரு டெட் பாடியிலேருந்து இன்னொரு டெட் பாடிக்கு 1 2 1 2 1 2 அப்படின்னு முணுமுணுத்துட்டே போகிற சத்தம் இவளுக்கு கேட்டுகிட்டே இருக்கு. அவள் கண்ணை இருக்க மூடினபடியே அந்த பேய் அங்கேருந்து போயிரும் நம்பி வேண்டா. 1 2 1 2 1 2. அந்த பேய் ஒரு டெட் பாடியிலேருந்து இன்னொரு டெட் பாடிக்கு போய் இவளை நெருங்கிட்டு இருந்துச்சு. சன்ஹி அந்த பேயோட பயங்கரமான வாய்ஸை கேட்டுட்டு அந்த பேயோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறா. அந்த பேய் அப்போ சன்ஹியை நெருங்க ஆரம்பிச்சது. இவ எதுவுமே பண்ணாமல் அசையாமல் அப்படியே இருந்தா. அந்த பேய் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு.
அண்ட் அப்போ சன்ஹி மூச்சு கூட விடாமல் இருக்க ட்ரை பண்ணுறா. டக்குன்னு அந்த பேய் கவுண்ட் பண்ணுறது நிறுத்திடுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் சன்ஹி ஒரு கல் மாதிரி அசையாமல் இருக்கா. சன்ஹி ஏதாவது சின்ன சத்தமாவது கேட்குதான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கேட்டுட்டு இருந்தா. அண்ட் அப்போ எந்த சத்தமும் கேட்காம லைப்ரரியே சந்தேகம் உண்டாக்குற மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நேரமா லைப்ரரியில் எந்த சத்தமும் கேட்காததுனால அந்த பேய் அங்கேருந்து போயிருச்சுன்னு முடிவு பண்ணி சன்ஹி அவளோட கண்ணை திறக்கும் போது இவளுக்கு நேராக மேலே கூனி உட்காந்தபடி அந்த பேய் இவரோட முகத்துக்கு நேராக அதோட ஒல்லியான எலும்பு விரலை நீட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு 1 2ன்னு சொல்லிட்டு இவளோட 2 கண்ணையும் புடங்கிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோவில் போட்ட பேய் மாதிரியே இன்னொரு பேய், அதாவது ஐலஸ் ஜாக்னு சொல்லிட்டு ஒரு urban legend யூடியூப் சேனல் ரைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க.